சென்னை அசோக் நகரில் முறையாக தடுப்புகள் வைக்கப்படாத நிலையில் இருந்த மழைநீர் கால்வாயில் தவறி விழுந்த அம்பேத்கர் நகரைச் சேர்ந்த ஐயப்பனின் குடும்பத்தினருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், குண்டும் குழியுமான சாலைகள், நிரம்பி வழியும் கழிவுநீர் கால்வாய்கள், குடிநீர் குழாய்களில் கலக்கும் கழிவுநீர், கடந்த சனியன்று பெய்த 10 சென்டிமீட்டர் மழைக்கே பல்லிழிக்கும் மழைநீர் வடிகால் அமைப்பு, வெள்ள நீரால் நிரம்பி வழிந்த சாலைகள், மழைநீரால் கொசு உற்பத்தி கேந்திரமாக மாறியுள்ள பல மாநகராட்சி பூங்காக்கள் என அவல நிலையில் உள்ளதாக கழக பொதுச் செயலாளர் சாடியுள்ளார். ஸ்டாலினின் திமுக அரசின் சென்னை மாநகராட்சியின் நிர்வாக சீர்கேடே இத்துயர சம்பவத்திற்கு காரணம் என குறிப்பிட்டுள்ள கழக பொதுச் செயலாளர், இம்மரணத்திற்கு தமிழக மக்கள் மீது சிறிதும் அக்கறையில்லாத, குடும்ப நலனையே பிரதானமாக கொண்ட முதலமைச்சர் ஸ்டாலின் தான் முழு பொறுப்பை ஏற்க வேண்டும் என காட்டமாக விமர்சித்துள்ளார். இறந்த ஐயப்பன் குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் அரசு நிவாரணம் வழங்கவும், தவறிழைத்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும், இனி இது போன்ற நிகழ்வு எங்கும் நடைபெறா வண்ணம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவும் விடியா திமுக முதல்வரை அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தியுள்ளார். மதுரை மாவட்டம் திருமங்கலம் பகுதியில் அதிமுக ஆலோசனை கூட்டம்